6 வயசு ஆகும்போதும் இவரோட அம்மா இவரை போய் பால் வாங்கிட்டு வர சொல்லி அனுப்புவாங்க. இவர் கடைக்கு போகும்போது அந்த கடைக்காரர் தூங்கிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு இவர் யோசிக்கிறார், நம்ம ஏன் பாலை காசு கொடுத்து வாங்கணும், அதனால பாலையும் கடையில் இருக்கிற காசையும் நாமளே எடுத்துகிட்டு போய்க்கணும்னு யோசிக்கிறாரு. அதை எடுத்துட்டும் வராரு. அதை பார்த்து அவங்க அம்மா இவரை செம்மையாக திட்டுறாங்க. ஆனாலும் அவரால் அதை நிறுத்தவே முடியல. ஸ்கூல் போகும்போது டீச்சர் பர்ஸை திருடுறாரு. அதுக்கப்புறம் டீனேஜர் ஆகும்போதும் காரை திருடுறாரு. இவர் இப்படி சின்ன சின்ன திருட்டா பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் அவர் டைமண்ட் பிஸ்னஸ் மேன்ஸை பற்றி படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் இட்டாலிக்கு போய் ஜுவல்லரி டீலர்ஸை ஃபாலோ பண்ணி எல்லாத்தையும் கற்றுக்கிறாரு. இவர் டைமண்ட் டீலர்ஸாக இதை பற்றி படிக்க ஆரம்பித்து கான்ட்ராக்ட் பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் ஒரு கேங்கையே உருவாக்கி அதை செயல்படுத்த ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா டைமண்ட் டீலர்ஸ் கிட்ட டைமண்டை திருடுறது அவ்வளோ ஈஸியான காரியம் கிடையாது. அவங்க ரொம்ப செக்யூர்டாக இருப்பாங்க. அதை கண்டுபிடிக்க தான் இவரே ஒரு கிளாஸ் ஆரம்பித்து அதை எல்லாத்துக்கும் சொல்லி தருவார். அது மட்டும் இல்லாமல் அதெல்லாம் செக்யூர்டான பிளேஸில் இருக்கும். அதனால் இவரே அதுக்கான ஒரு எக்ஸ்பர்ட்டையும் கண்டுபிடிச்சி இவரே ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு அந்த லாக்கை ஓப்பன் பண்ண சொல்லி தரும். அலாரம் மீட்டர் பண்ணுறதுக்கு ஒருத்தர் தேவை, டனலை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒருத்தர் தேவை, மூட்டை உடைக்கிறதுக்கு ஒருத்தர் தேவை. இதுக்காக அவரே ட்ரைனிங் கொடுத்து பார்த்துக்கிறார்.